லூக்கா எழுதின செய்தியில் 2ஆம் அதிகாரத்தில் 1-11 வரைக்கும் பார்க்கும்போது ஒரு அற்புதமான வார்த்தை அங்கே காணப்பட்டிருக்கிறது. அது என்னன்னா, ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இன்னைக்கு இந்த நாளில் நம்ம பார்க்க வேண்டிய விசுவாசத்தோட தலைப்பு என்னன்னா, காட்ஸ் டைமிங் ஃபெய்த். கர்த்தருடைய நேரத்துக்காக உள்ள விசுவாசம். நம்ம நிறைய முறை விசுவாசிக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய நேரம் வரணுன்றது நம்ம விசுவாசிக்க மாட்டோம். நான் விசுவாசித்தா உடனே நடந்துடணும்னு நினைக்கிறோம், ஆனால் ஆண்டவருடைய நேரம் வர்றதுக்காக நம்ம யாரும் விசுவாசிக்க மாட்டோம். இங்கே பாருங்க, இந்த காண ஒரு கல்யாணத்தில் ஆண்டவருடைய காட்ஸ் அப்பாயின்மெண்ட் டைம் வரும்போது இட்ஸ் நெவர் டிலே, நெவர் ஏர்லி, இட்ஸ் அ பர்ஃபெக்ட் டைம். அதற்கு ஆதாரமாக சொல்லப்படுகிறது, திராட்சரசம் குறைப்பட்டுருச்சு. குறைப்பட்டோன்னு மரியாள் சொல்கிறாங்க ஈசுவான இடத்துல அவருக்கு திராட்சரசம் குறைப்பட்டதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, ஸ்திரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லைன்னு சொல்லும்போது ஆண்டோட வேலை வருவதற்காக அந்த வேலைக்காரர்கள் என்ன செய்தாங்க, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். பாருங்க, ஆண்டோட வேலைக்காக காத்திருக்கும் போது என்னென்ன நடக்குது. நம்முடைய விசுவாசம் முழுக்க ஆண்டோட வேலைக்காக காத்திருக்கும் போது என்ன நடக்குன்னா, பாருங்க, அங்க கற்சாடிகள் வைக்கப்பட்டிருக்கு. அங்க சுத்திகரிப்பதற்காக எல்லாம் லைன்ல நின்று சுத்திகரிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரும் லைன்ல நின்று சுத்திகரிச்சுட்டு உள்ள போனோன்னு ஈசுவான பார்த்து, இப்ப ஜாடியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. இப்ப என்ன ஆச்சு, அந்த கிளீனிங் ஜார், அந்த கிளென்சிங்காக வைக்கப்பட்ட அந்த ஜார் இப்ப ஜூஸ் ஜாரா மாறிச்சு. அப்படிதான் நம்முடைய ஆண்டவரும், ஆண்டவருடைய வேலை வரும்போது நீ கீழே பயன்படுத்துகிற கால் கழுவுறதுக்கு பயன்படுத்துகிற அது தண்ணீராக இருக்கலாம், ஆண்டவர் அந்த தண்ணீரை தான் கொண்டு போய் என்ன செய்தாராம், பந்தியில் என்ன செய்ய கொடுக்க வைத்தாராம். அப்போ ஆண்டவர் கீழானவர்களை மேலாக்குவார், வாளால் உள்ளவர்களை தலையாக்குவார் என்பது ஆண்டவருடைய நேரத்துக்கான விசுவாசம். கடவுளுடைய நேரத்தில் நம்ம விசுவாசிக்கும் போது ஆண்டவரை கீழே கிடக்கிற உன்னை மேலே தூக்கி வைப்பார். அது மாத்திரம் பாருங்க, வேதம் சொல்லுகிறது அற்புதமாக. அங்கே என்ன ஆச்சுன்னா, அந்த அவர்கள் முண்டு கொண்டு போகும்போது அந்த தண்ணீர் என்ன ஆயிடுச்சுன்னா ரசம் மாறிச்சு. வேற எந்த விதமான இன்கிரீடியன்ஸும் கலக்கல. நல்லா கவனிச்சுங்க, திராட்சை ரசத்துக்கு என்ன பிரதானமா தேவை, திராட்சை தேவை. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரா, திராட்சையே இல்லை, திராட்சையே இல்லை. there is no grapes at all, there is no wine at all, but God made the wine. ஆண்டவர் என்ன செய்தாரா, திராட்சை ரசத்தை உருவாக்கினார். அதுவும் பாருங்க, திராட்சை ரசம் எப்படி உருவாக்குனா, புதிய துருத்தி, புதிய ரசம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கிரேப்ஸை, ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர் யூஸ் பண்ணுறாரு. ஆண்டவர் என்ன செய்றாரு, இந்த கற்சாடியில் இருக்க நீரை தான் பயன்படுத்தினாரு. அது மாத்திரம் இல்லை, அவங்க டேஸ்ட் பண்ணி சொன்னாங்களாம், என்ன ஆச்சுன்னா, என்னப்பா இது, இங்கே இருக்கிற ரசம் பார்த்தீங்கன்னா முதல்ல எல்லாமே நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்க ருசி குறைஞ்சி கொடுப்பாங்க. நீங்கள் ருசியுள்ள ரசத்தை பின்னாடி கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லும்போது பலர் உங்கள் மேல் உங்களுடைய அற்புதத்தை அவர்கள் அனுபவித்து ருசி பார்த்துட்டு சொல்லுவாங்க. நம்ம கொடுக்குற சாட்சியில் அவர்களே நம்மை குறித்து சாட்சி சொல்வார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இருக்கிறவராக இருக்க, அவர் கிச்சனுக்கு போல வேற எங்கேயும் போல இருந்த இடத்தையே அற்புதம் செய்தார். எனவே இந்த நாளை புரிஞ்சு கொள்ளுங்க, ஐ ஆம் தட் ஐ ஆம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரை விசுவாசிங்கள். உங்கள் வேலை வரும்போது, கர்த்தருடைய வேலை வரும்போது கர்த்தர் அற்புதமான காரியத்தை நடத்துவார். காட் பிளஸ் யூ.